காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, இந்த செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 91ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 91ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆமென். நான் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இந்த மாதம் வாக்குத்தத்தம் வசனத்தை பேசுகிற வீடியோவில் இந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வசனத்தை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். எப்படியெல்லாம் இந்த மாதம் தேவன் நம்மை நடத்துவார் என்று. முதலாவது, தேவன் இந்த மாதம் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் என்ன விருப்பப்படுகிறார் என்று நாம் இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம். இந்த மாதம் தேவன் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆபத்திலே நான் அவனோடு கூட நான் நினைச்சுவேன், நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நான் அவன் கூட இருப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன்னு சொல்லி 3 ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவர் எதிர்பார்க்கிறது நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். எந்த ஒரு மனுஷனுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் ஒரு தகப்பனை எடுத்துக்கிட்டா, அந்த தகப்பன் தன் பிள்ளை எப்பவும் தன்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு தேவை இருக்குமானால் அந்த தேவையை வெளிப்படுத்துவதற்கு மற்றொரு மனிதனை அவன் என்ன செய்யணும், கூப்பிடணும். பிரதர், சிஸ்டர், எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொன்னால் ஒழிய மற்றவர்களுக்கு என்ன உதவி என்ன தேவை இருக்குன்னு தெரியாது. ஆமென். ஆமாம், சில பேருக்கு தெரியலாம். இப்போ நம்ம பார்ப்போம், ஒரு சிலர் நம்ம கண்ணு முன்னாடி நிற்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படுகிறது, உதவி தேவைப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் சில இடங்களில் நம்ம வெயிட் பண்ணுவோம், அவங்க நம்ம இடத்துல கேட்குறாங்களா, ஏன்னா அவங்க கேட்கலன்னா நம்மளாம் எப்படி போய் வாலண்டியராக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. சில பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அவங்க கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். அப்படி இதே போல தான் தேவனும் நம்ம என்ன சூழ்நிலைமையில் இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு நன்றாய் தெரியும், அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்கள் பூச்சக்கரம் எங்கும் சுற்றி திரிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் என்ன செய்கிறதா, சுற்றி ஓடுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரியும் பொழுது நாம் என்னென்ன சூழ்நிலைமையில் இருக்கிறோம் என்பதை தேவன் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருந்தாலும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சூழ்நிலைமையில் இருந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு, ஒரு தகப்பனுக்கு இருக்கிற ஒரு வாஞ்சை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா,
நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் சரி, குடும்பமாகவும் சரி, ஆமென், சபையாகவும் சரி, சேர்ந்து நாம் அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே, அவரை கூப்பிடுகிற வேளையிலே, ஆமென், ஹல்லேலூயா, அவர் நமக்கு செவி கொடுத்து மறு உத்தரவு கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் அழகா சொல்றாரு, நான் கூப்பிடும் பொழுது உன்னுடைய கூப்பிடுதலுக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்தில் நான் அவனோடு இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் அவனை கனப்படுத்துவேன், அவனை தப்புவிப்பேன் என்பதாய் தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் தேவனை கூப்பிட வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. ஏற்கனவே நான் வாக்குத்தத்த வசனத்தில் நான் பேசினது தான். ஆனாலும் இன்னும் சில காரியங்களை விரிவாய் பேச தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அவரை கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. நீ நெருக்கப்படுகிற காலங்களிலே, நீ உபத்திரவப்படுகிற காலங்களிலே, நீ நன்றாய் இருக்கிற காலங்களிலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று அநேக இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்கிறது என்னென்னா, நாங்கள் கூப்பிடுகிறோமே, நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோமே, நாங்கள் ஜெபிக்கிறோமே, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கிறது இல்லையே என்கிற ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவரை நாம் எப்படி கூப்பிட வேண்டும், அதை கூப்பிட சரியாய் தெரியாமல் அதை சரியான வகையில் பயன்படுத்தாததுனால தான் நம்ம என்ன செய்ய முடியல, அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எப்படி அவரை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால், ஆமென், 145ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆமென், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி கூப்பிடணும்? உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். ஆமென். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். உண்மையாய், ஆமாம், ஏதோ ஒரு அறக்குறையான ஒரு இருதயத்தோடு அல்ல, வேண்டாய் வெறுப்பா அவங்க சொல்லிட்டாங்க அதுக்காக நம்ம ஜெபிச்சு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஜெபிச்சோன்னா நமக்கு பதில் வராது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவன் மகத்துவமுள்ள தேவன். இந்த தேவன் நமக்கு அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய வல்லவர். ஆமென். நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பலன் உண்டு என்கிற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை தேடுகிறதற்கு உண்மையுள்ள இருதயம் வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஜோமனி பார்ப்போம், கிடைச்சா ஓகே, கிடைக்கலனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. ஏதோ லாட்ரி சீட்டு வாங்கி போட்டு பார்க்குறது மாதிரி நினச்சிட்டு நம்ம ஜெபிச்சோன்னா நம்ம ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறது முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த ராஜாவுக்கு முன்பதாக, அக்கினி ஜுவாலைக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, அந்த அக்கினி ஜுவாலைக்கு பயப்படாமல், அந்த ராஜாவுக்கு பயப்படாமல் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், அவர் எங்களை விடுவியாமல் போனாலும் சரி நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அவரை இல்லாமல் வேற யாரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், தொழுது கொள்ள மாட்டோம், வணங்க மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாய் அவரை தேடினார்கள், உண்மையாய் அவருக்கு ஆராதனை செய்தார்கள். ஆமென், உண்மையாய். ஆமென். ஆபிரகாம், கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீண்ட நாட்கள் காத்திருந்து ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். ஆமென். ஆண்டவர் அவனை சோதிப்பதற்காக, அவன் ஈசாக்கை நீ என்ன செய், பலியிடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் ஈசாக்கை மோரியாவின் மலையின் மேலே கொண்டு போய் அவன் பலி செலுத்தும் பொழுது
அவன் ஏதோ ஒரு பாதி மனசோட ஆண்டவர் சொல்லிட்டாரே செய்யணுமே அப்படிங்கிற ஒரு இருதயத்தோட அவன் அந்த காரியத்தை செய்யலை. உண்மையான இருதயத்தோடு தன்னுடைய மகனை பலிபீடத்தில் வைத்து கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கேட்கும் பொழுது நான் முழுமையாய் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உண்மையான இருதயத்தோடு அவனை பலிபீடத்தின் மேலே கடத்தினார். ஆமேன். அந்த உண்மையை கர்த்தர் பார்த்தார். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த உண்மையை கர்த்தர் பார்த்தார். அப்போ உண்மையாய் அவரை என்ன செய்யணும்? நம்ம கூப்பிடணும். உண்மை இருக்கும் பொழுது தேவன் அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவரை கூப்பிடணும். நம்ம கூப்பிடுகிற தேவன் இன்னார் என்று அறிந்து நம்ம கூப்பிடணும். அதுதான் சரியான வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பயம் எப்போ வரும்னா நம்ம கூப்பிடுகிற தேவன் யார் என்பதை அறிந்தால்தான் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அறிந்து நம்ம கூப்பிடுறோம். அப்படி பயந்து கர்த்தருக்கு பயந்து நம்ம அவரை கூப்பிட்டோம்னா கர்த்தர் உடனே இறங்கி என்ன செய்வார்? நமக்கு பதில் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது பயபக்தியோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்தியோடு நம்ம வரணும். ஏன்னா இந்த இடத்துல சர்வ வல்லமை உள்ளவர் ஆளுகை செய்கிறார் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம சத்தத்தை என் தேவன் கேட்கிறார் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. என் சத்தத்துக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர் என்கிற அறிவு நமக்கு இருந்தால் தான் அந்த பயபக்தி நமக்குள்ள இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த 145 சங்கீதம் 19வது வசனத்தையே பார்க்கும் பொழுது அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அதே அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தில் நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறோம். அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, இருதயத்தில் இல்லைன்னா கர்த்தர் அவர்கள் கூப்பிடுகிறதை கேட்க மாட்டார். அவர்கள் நினைக்கிறதை, அவர்களுடைய எண்ணங்களை வாய்க்க பண்ண மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்னை காண்கிறவர் என்கிற அறிவு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிறவர் என்கிற அறிவு இருக்க வேண்டும். 34ஆம் சங்கீதம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிறவர்களே, அவரை தேடி அவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறவர்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி குறைவுபட்டது என் கண்கள் காணவில்லை என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் யார் மேலே நோக்கமாக இருக்குன்னா அவருக்கு பயந்தவர்கள் மேல். யார் பயப்படுவாங்க? நீதிமானாக இருக்கிறவன் பயப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய செவிகள் அவருக்கு கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நீதிமானாய் இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் வந்துட்டாலே அவர்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள். அவர்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்ய மாட்டார்கள், துணிகரமான காரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தும். ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பதாக வந்து நிற்கிறேன் என்கிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் நீதிமானாய் தான் இருக்க முடியும். அவன் துன்மார்க்கமாய், இருமாப்புள்ளவனாய், துணிகரமானவனாய் அவன் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது.
பெருமை உள்ளவனாய் அகம் நிறைந்தவனாய் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள். அந்த நீதிமான்கள் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. அப்போ நம்ம எப்படி கூப்பிடணும்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருந்து நம்ம கூப்பிடும் பொழுது அந்த கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நீதிமான்களாய் இருந்து கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை அவர் கேட்பார். அதை கேட்கிறதற்கு அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கான். என் பிள்ளை கூப்பிடுறானா, நீதிமான் கூப்பிடுகிறானா, எனக்கு பயந்த என் பிள்ளை கூப்பிடுகிறானா அப்படின்னு சொல்லி அவர் ஆவல் உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். 34ஆம் சங்கீதம், Psalm 34. ஆமென். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அவர்களே அவர்களுடைய எல்லா உபத்திரவத்துக்கும், எந்த உபத்திரவம் நம்ம சூழ்ந்து இருந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவரே சொன்னார், ஆமென், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, உபத்திரவம் உண்டு. எல்லா உபத்திரவத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும்போது, ஆமென், கர்த்தர் கேட்டு அவர்கள் இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி, உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி என்ன செய்கிறார், விடுவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 19வது வசனம், அதே அதிகாரம் 19வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். நீதிமான் கூப்பிடும் பொழுது அவனுக்கு எவ்வளவு துன்பம் தான் வரட்டுமே, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். நாம் நீதிமானாய் நடந்து கொண்டால், கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நாம் நடந்து கொண்டால், கர்த்தர் நம் மத்தியிலே நின்று நம்மை விடுவிக்கிறதை பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது எப்படி கூப்பிடணும்னு சொன்னேன் நான், உண்மையாய் கூப்பிடணும். உண்மையாய் முழு இருதயத்தோடு, அவர் என்னை விடுவிக்க வல்லவர், நான் தேடுகிற தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லி உண்மையாய் அவரை தேடணும். 100% தேடணும். ஏதோ தேடணுங்கிறதுக்காக, காரியத்துக்காக என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. உண்மையாய் நம்ம தேடினா ஆண்டவர் விடுவிப்பார். 2வது, கர்த்தருக்கு பயந்து நம்ம தேடணும்னா கர்த்தர் நம்ம என்ன செய்வார், விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், கூப்பிடணும். 3வது எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா, ஆமென், 142ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி சப்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சப்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமிட்டு நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், நோக்கி கூப்பிடணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஜனங்களுக்கு முன்பதாக, சபை நடுவில் நம்ம நிற்கும் பொழுது, வீட்டில் தனி ஜெபம் பண்ணும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், எப்போ ஜோம்னாலும் உங்களால் சத்தம் உயர்த்தி ஜோமன முடியும்னா, எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி ஜோமன முடியுமோ அவ்வளோ சத்தத்தை உயர்த்தி நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அன்றைக்கு எருசலேம் வீதிகளில் இயேசு ராஜா நடந்து போகும் பொழுது, குருடன் அவரை பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஜனங்களும் சீஷர்களும் அவனை அதட்டின பொழுது, அவன் மீண்டும் அதிகமாய் என்ன செய்தானா, சத்தமிட்டு, உரத்த சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு முன்பிலும் அதிகமாய் அவன் சத்தமிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நம்ம சத்தத்தை உயர்த்த உயர்த்த அந்த சத்தம் தேவனை நிற்க வைக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, நம்முடைய சத்தத்தை கேட்ட தேவன், 1000 பேர் கூப்பிட்டாலும், எவ்வளவு சத்தங்கள் இருந்தாலும், நம்ம சத்தத்தை கேட்டு அவர் நின்று நமக்கு பதில் செய்கிறதை பார்க்க முடியும்.
ஆமென், ஹalleluya. சத்தமிட்டு என்ன செய்யணும்? கூப்பிடணும். சங்கீதக்காரர் 28வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் இவ்விதமாய் அவர் சொல்கிறார். என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதீயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். உம்மை நோக்கி சப்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை என்ன செய்தருளும்? கேட்டலும். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதியில கையெடுக்கும் பொழுது என் விண்ணப்பத்தின் சத்தத்தை நீங்க என்ன செய்யுங்க? ஆமா, இந்த ஆலயத்துல 100 பேர் 1000 பேர் சத்தமிட்டு ஆண்டவரை ஆராதிச்சாலும் நானும் அந்த 100 பேரோட 1000 பேரோட இன்னும் அதிகமாக நான் சத்தமிட்டு நான் ஜெபிக்கிற வேலையில என் விண்ணப்பத்தை நீங்க என்ன செய்யுங்க? கேளுங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாரு. சத்தமிட்டு நான் துதிப்பேன். அப்போ நாம தேவனை துதிக்க நம்ம கூடி வருகிற இடத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சத்தத்தை உயர்த்தி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை கூப்பிடணும், ஆண்டவரை துதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறதுக்கு அவர்களுக்கு பழக்கம் இல்லை. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்றதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறதுக்கு அவங்களுக்கு வெக்கமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளவு லவுடா ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நான் மனசுக்குள்ள ஜெபம் பண்ண ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சகேயு ஆண்டவரை பார்க்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. சகேயு ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி இருதயத்தில் எண்ணம் கொண்டவன் காட்டத்தி மரத்தின் மேல அவன் ஏறி உட்கார்ந்துருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஏறி உட்கார்ந்து இயேசு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர் கரெக்டா அந்த மரத்துக்கு கீழே நின்று சகேயுவே கீழே இறங்கி வா. ஆமா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் நான் என்ன செய்யணும்? தங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென். இருதயத்தில் நினைச்சான், கேட்டார். அப்போ இந்த குருடனும் எருசலேம் வீதிகளில் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் போறாரு, ஜனக்கூட்டம் போகுது, ஜனங்களுடைய சத்தம் அதிகமா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா இந்த குருடன் மனசுல நினைச்ச, ஆண்டவரே என்னை விடுவீங்க, நீங்க தெய்வமானா என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ அமைதியா அவன் விடல. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய தேவை அவனை சப்தமிட்டு கூப்பிட வைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாஞ்சை இருக்கலாம், அவரை பார்க்கணும், அவர் எனக்கு அற்புதம் செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை இருக்கலாம். தேவன் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். ஆனா என் தேவையை நானே சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி யார் வைராக்கியம் கொண்டு அதை எப்படியாவது நிறைவேற்றணும்னு ஒரு ஏக்கத்தோட துடிப்போட இருக்கிறார்களோ அவர்கள் சப்தமிட்டு ஆண்டவரை துதிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சப்தமிட்டு ஆண்டவரை என்ன செய்வாங்க? கூப்பிடுவார்கள். ஆமென். அவன் குருட சத்தமிட்டு, முன்பிலும் அதிகமாய் சத்தமிட்டு அவன் கூப்பிட்டான். அதனால ஆண்டவர் நின்று அவனை சுகப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவாலயத்துக்குள்ளே அந்த இயேசு இன்றைக்கும் உலாவி கொண்டிருக்கிறார். நம்முடைய சத்தத்தை நாம் இன்றைக்கு உயர்த்துவோமானால் இன்றைக்கு தேவன் நின்று உங்களுக்கு அற்புதம் செய்கிறதை, உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதை உங்க கண்களால் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுங்க ஆண்டவரே, இன்றைக்கு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுங்க ஆண்டவரே. அன்றைக்கு எருசலேம் வீதிகளில் உட்கார்ந்திருந்த குருடமும் பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். இன்றைக்கு தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாங்கள் உம்மை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குவீராக, என் குடும்பத்துக்கு இறங்குவீராக,
என் பிள்ளைக்கு இறங்குவீராக. ஆண்டவரே, என் சரீர சுகத்துக்கு இறங்குவீராக. என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இறங்குவீராக. என் ஊழிய பாதைக்கு நீர் இறங்குவீராக. உம்முடைய வல்லமை நீர் விளங்க பண்ணுவீராக என்று நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் ராஜா. இன்றைக்கு உம்முடைய ஆண்டவரே பாதம் இந்த இடத்துல நிற்கட்டும். இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய கரங்கள் அற்புதங்களை நடப்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அன்றைக்கு குருடனுக்கு இறங்கின அதே ஆவியானவர், அதே தேவனானவர் ஆண்டவரே இன்றைக்கு நீர் அற்புதம் செய்வீராக. செய்யுங்கப்பா ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீரே. இன்றைக்கு அந்த விடுதலை உண்டாவதாக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த விடுதலை உண்டாகும்படியாய் அடிமை செபிக்கிறேன் ஆண்டவரே. ரிகா ரலபா ஷகதர லபா ரனபா தர லகதர லபா. ஹல்லேலூயா. ஒரு விசை கரங்களை உயர்த்தி சப்தமிட்டு ஆமென். ஹல்லேலூயா. முடிந்த அளவுக்கு தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்குவீராக, எங்களுக்கு இறங்குவீராக. ஆமென். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் பதில் கொடுக்கிறவரின் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க கூப்பிட்டு அவங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரோ? எவ்வளவு சத்தமாய் நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ அவ்வளவு துரிதமாய் அவர் கிரியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு குருடன் வெட்கப்பட்டு அவன் வாய்ஸை உயர்த்தாம இருந்திருந்தா, ஆமென், ஹல்லேலூயா, அவன் ரொம்ப லேட்டா அவன் சுகமாய் இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய சுகம் அவனுக்கு தேவை, அவனுடைய பார்வை அவனுக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்கள் அவனை அதட்டின பொழுதும், சீஷர்கள் அவனை அதட்டின பொழுதும் அவன் மிகுந்த சப்தமாய், முன்பிலும் அதிக சப்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். நான் சத்தமிட்டு கூப்பிட்டா தேவன் நமக்கு பதில் செய்ய உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை நீங்க கேட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சாட்சிகளை கேட்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கரம் கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான்காவதாக நம்ம எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, சங்கீதம் 88:1 பார்க்கும் பொழுது, கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் பகல், இரவும் பகலும் அவரை நம்ம தேடணும். இரவும் பகல், ஆமென். பகல் முழுவதும் அவரை தேடணும், இரவு முழுவதும் அவரை நோக்கி கூப்பிடணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லுதுன்னா அவரை நம்ம எவ்வளவாய் கூப்பிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவரை அதிகமாய் கூப்பிடணும். நம்ம இடவிடாமல் அவரை நம்ம கூப்பிட்டோம்னா ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு நியாயாதிபதி இருந்தான். ஒரு விதவை அவனிடத்துல போய் அவள் நியாயம் கேட்டாள். அந்த நியாயாதிபதி, நான் உனக்கு நியாயம் செய்ற, நீ போ அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி விடுகிறான். திரும்ப திரும்ப அந்த விதவை அவனை போய் தொல்லை செய்யும் பொழுது அந்த நியாயாதிபதி சொல்றானா, இவளை நீ அதிகமாய் என்ன செய்கிறா, தொல்லை பண்ணுகிறா, அலட்டுகிறா, அதனால நான் அவளுக்கு என்ன செய்ய போறேன், நியாயம் செய்ய போறேன். ஒரு மனுஷனாய் இருக்கிறவனே அவன் நியாயம் செய்யும் பொழுது உங்கள் தேவன் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனை எவ்வளவாய் கூப்பிடுகிறோம் என்பது முக்கியம். சப்தமாய் கூப்பிடுகிறோம் உண்மைதான், ஆனா அதிகமாய் அவரை கூப்பிட்டு பாருங்க. பகல் முழுவதும் அவரை கூப்பிட்டு பாருங்க, ரா முழுவதும் அவரை கூப்பிட்டு பாருங்க. பதில் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் அவரை விட மாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. தேவன் பதில் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு அன்றைக்கு இரவு முழுவதும் அவன் போராடினான். ஆமென். நீர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்தால் ஒழியவுமே நான் போக விட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்,
இன்றைக்கு என் சத்தத்துக்கு, என் கூப்பிடுதலுக்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும் என்று யார் வைராக்கியத்தோடு கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய சத்தத்துக்கு தேவன் பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஏதோ என் தேவைப்படுகிற நேரம் மாத்திரம் நான் கூப்பிட மாட்டேன், என் நெருக்கத்துல மாத்திரம் நான் கூப்பிட மாட்டேன். ஆமென். பகல் முழுவதும் நான் உம்மை கூப்பிடுவேன், ரா முழுவதும் உம்மை நான் கூப்பிடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி கூப்பிடும் பொழுது தேவன் நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஐந்தாவதாக நம்ம எப்படி கூப்பிடணும்னா, சோர்ந்து போகாம நம்ம கூப்பிடணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 43ஆம் அதிகாரம், ஆமென், ஹல்லேலூயா, 22வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆமென், ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீ என்னை குறித்து என்ன செய்து போனாய்? மனம் சலித்து போனாய். சில நேரத்தில் கூப்பிட்டு நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார் போல இருக்கு, நமக்கு நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் போல இருக்கு. மற்றவங்க அவங்க ஜெபம் பண்ணாதான், அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் செவி கொடுப்பார் போல இருக்கு. அப்படி நினைச்சிட்டு நம்ம தேவனை கூப்பிடாமல் போகிறோம். தேவனிடத்திலிருந்து நமக்கு பதில் வரவில்லை என்பதனால் நம்ம சில இடத்துல சோர்ந்து போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. மனம் சோர்ந்து போகிறோம். ஆமென். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக அவன் சவால் விடுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. 18வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், அந்த அதிகாரத்தில் எலியா என்ன செய்கிறான்? சவால் விடுகிறான். ஆமென். ஆமாம், நீங்கள் எல்லாரும் வாங்க, பலிபீடத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆமென். உங்கள் தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு பதில் கொடுத்தா கொடுக்கட்டும். எந்த தெய்வம், நானும் என்னுடைய கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நான் என்ன செய்கிறேன்? நான் கூப்பிடுகிறேன். ஆமென். எந்த தெய்வம் பதில் கொடுக்கிறோ அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவன் சவால் விடுகிறான். சவால் விட்ட உடனே அவங்க கூப்பிட்டு பார்க்குறாங்க, அவர்களுடைய தெய்வம் அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. ஆனால் எலியா கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அவர் அக்கினியின் மூலியமாய் அவர் பதில் கொடுத்தார். அந்த அக்கினி தண்ணீரை நக்கி போட்டது. அவன் பலி செலுத்தின காரியத்தை ஏற்றுக்கொண்டது. ஆமென். பட்சித்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த எலியா தேவனிடத்திலிருந்து கூப்பிடும் பொழுதெல்லாம் தேவன் அக்கினியை இறக்கினார். ஆமென். அவன் கூப்பிட்ட காரியங்கள் எல்லாம் பயங்கரமான காரியங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் அவனை குறித்து ஏளனம் பண்ணும் பொழுது அவன் சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க? உடனே அவங்க செத்து போனாங்க. பெரிய பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தவன், மழையை பெய்ய பண்ணுகினவன், ஆமென், மழையை நிறுத்தினவன், அவன் அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு எலியா. அவன் சத்தத்துக்கு தேவன் கிரியை செய்கிறவராய், மறு உத்தரவு கொடுக்கிறவராய் அவனோடு கூட இருந்தார். ஆனால் அதே எலியா, ஆமாம், எசபேலுக்கு காரியம் அறிவிக்கப்பட்ட போது எசபேல் நாளைக்கு இந்த நேரம் உன் ஜீவனை நான் என்ன செய்வேன்? கொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கு ஈடா நான் உன்னை கொன்றுவேன்னு சொன்ன உடனே இவன் போய் சூரச்செடியின் கீழே போய் என்ன செஞ்சிட்டான்? போய் படுத்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு ஒரு சலிப்பு தட்டிருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் அதிகமாய் நமக்கு பதில் கொடுக்கும் பொழுது, காரியத்தை வாய்க்க பண்ணும் பொழுது, நம்ம கர்த்தரை சில இடத்துல தேடாம மனம் சலித்து போய் உட்கார்ந்து விடுகிறோம். சில துர்ச்செய்திகள் வருவதை கேட்கும் பொழுது, சில தீமையான காரியங்கள் நேரிடும் பொழுது, ஆமென், என்னத்தை ஜோமனி என்னத்தை அப்படின்ன மாதிரி நம்ம என்ன செஞ்சிடறோம்? போய் மனம் செலுத்து போகிறோம். ஆமாம், வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இடைவிடாமல் அவரை நோக்கி கூப்பிடணும். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல், ஆமாம், வாழ்விலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், தாழ்விலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆமென். எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் நம்மை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது
நம்ம சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே தேவனை நாம் கூப்பிடும் பொழுது என்னென்ன காரியத்தை தேவன் நமக்கு அவர் வாக்குத்தத்தமாய் அவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். நாம் கூப்பிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கூப்பிட்டா அவங்க என்ன செய்யணும்? நமக்கு மறு உத்தரவு கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல மரியாதைக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஜனங்கள் நிற்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆளை கூப்பிடுறீங்க, பிரதர் இங்கே வாங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க காது கேட்காத மாதிரி அப்படி போனால் நல்லா இருக்குமா? அதை ஏற்றுக்கொள்வோமா? அது நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஹல்லேலூயா, நாம் கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரே சொல்றாரு, நான் விக்கிரகங்களைப் போல இல்லை, அவைகள் கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, தங்கள் தொண்டைகளினா சப்தமிடவும் மாட்டாது. அதை உண்டு பண்ணுகிறவர்களும் அப்படியே இருக்கிறார், அதை நம்புகிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நான் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 19வது சங்கீதம், அந்த 91வது சங்கீதம் 15வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், மறு உத்தரவு அருளி செய்வேன். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. உத்தரவு எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் சரி, நம்ம அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். நமக்கு நெருக்கமான சூழ்நிலைமையா இருந்தாலும் சரி, தேவன் நம்மளை வாழ வைத்திருக்கிற சூழ்நிலைமையா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடும் பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? மறு உத்தரவு தேவன் கொடுப்பார். ஆமாம், நம்ம நெருக்கப்படும் பொழுது யோனா 2:2 நம்ம பார்க்குறோம், அவன் மீனின் வயிற்றில் ஒரு நெருக்கத்தில் உட்கார்ந்துருக்கான். அவனால் இங்கேயும் அங்கேயும் திரும்ப முடியாது. அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அவன் சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிட்டதை கர்த்தர் கேட்டார். அவர் மீன்களுக்கு உத்தரவு கொடுத்தார். யாருக்கு உத்தரவு கொடுத்தார்? மீனுக்கு உத்தரவு கொடுத்தார். போய் அவனை நினிவேல கொண்டு போய் நீ என்ன செய்ய, அவனை கக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு மாத்திரம் உத்தரவு கொடுக்கிறவர் அல்ல, எந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கணுமோ அதற்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷிப்பதற்கு காகத்துக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுபோல நமக்கு என்ன தேவையா இருக்கிறதோ அந்த தேவைக்கு தகுந்தாற் போல ஜனங்களோடு ஆண்டவர் என்ன செய்வார்? உத்தரவுகளை தேவன் என்ன செய்வார்? கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அப்போது நம்ம எந்த நெருக்கத்தின் வழியாய் போனாலும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆமென். அது மனுஷனிடத்திலிருந்து ஒரு நெருக்கம் வரும்பொழுது நம்மளை பயப்படுத்துகிறது போல இருக்கலாம். ஆமென், பயப்படுத்தப்படுகிறது போல இருக்கலாம். ஆமென். இந்த மொர்தெக்காயும் எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 4வது அதிகாரத்தில் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள், அவங்க என்ன செய்தார்கள்? நெருக்கப்பட்டார்கள். சூசான் நகரமே கலங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். சூசான் நகரமே கலங்கி போய் நிற்கிற வேளையில் ஆமென், இந்த எஸ்தரும் மொர்தெக்காயும் யூத ஜனங்களும் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவனை நோக்கி என்ன செய்தார்கள்? கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி காத்திருந்தார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுக்காக அவங்க ஜெபித்தாங்கன்னா, ராஜாவினிடத்திலிருந்து பிறந்த உத்தரவுக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். ஆமென். ராஜாவினிடத்திலிருந்து வந்த உத்தரவுக்காக இவங்க தேவனுடைய உத்தரவுக்காக இப்போ ஜெபிக்கிறாங்க. இப்போ தேவன் இப்போ ராஜாவை கொண்டு இன்னொரு உத்தரவை ஆண்டவர் பிறப்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
அந்த உத்தரவு திரும்ப நம்ம 7வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, 8வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, ஆமாம், இப்போ சூசான் நகரம் ஆர்ப்பரிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சூசான் நகரம் ஆர்ப்பரிக்கிறது. ஜனங்கள் பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த 8வது அதிகாரம் 15, 16, 17 பார்க்கும் பொழுது, அப்பொழுது மொர்தெக்காய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ஒரு கலங்கன ஒரு நகரம் இன்றைக்கு ஆர்ப்பரிக்கிறது. ஏன் தெரியுமா? தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை நோக்கி நம்ம கூப்பிட்டோம்னா எப்படிப்பட்ட மனுஷனுடைய உத்தரவையும் தேவன் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம். ஆமென். ஒரு உத்தரவை பார்த்து நம்ம கலங்குறோமா? அதற்காக நம்ம ஆண்டவரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த உத்தரவை ஆண்டவர் மறு உத்தரவாய் அதை மாற்றி நம்மளை மகிழ பண்ணுவார், ஆர்ப்பரிக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஆமென், ஆண்டவர் நமக்கு நாம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நான் அவனோடு இருந்து என்று பார்க்கிறோம். அதற்கு 145ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவர் சமீபமாய் அவர் இருக்கிறார். கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருப்பார். நாம் கூப்பிடும் பொழுது தேவன் நம் அருகில் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வேற எந்த ஜாதிக்கும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வேற எந்த ஜாதிக்கும் கிடையாது. அதுதான் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, டியூட்ரானமி 4:7 பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி எது? வேற ஜாதி எது? இவ்வளவு சமீபமாய் அவர் நமக்கு, நம்ம ஆராதிக்கும் பொழுதெல்லாம், நம்ம துதிக்கும் பொழுதெல்லாம், ஆமென், நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறவர். ஆமென். இன்றைக்கு எத்தனையோ பேர் தெய்வங்களை பார்க்கும்படியாய் கால்நடையா நடந்து அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்க, மலைக்கு மேலே ஏறுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ மைல் தூரம் அவங்க பிரயாணப்பட்டு போகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம், நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம், நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஆண்டவர் சொல்லிருக்காரு, எங்கே என் நாமத்தினால 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் என்ன செய்வேன்? இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு, ஆமென், 2 பேர் 3 பேர் இல்லாட்டி ஒருவராகிலும் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டா, ஆமென், அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். அன்றைக்கு வனாந்தரத்தில் யாக்கோபு தன்னோடு இருந்த எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு அவன் மாத்திரம் தனித்திருந்து அவன் கூப்பிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. தனித்திருந்து அவன் என்ன செய்தான்? கூப்பிட்டான். கூப்பிட்ட பொழுது தேவன் அவன் நடுவில் இறங்கி வந்து அவனோடு கூட இடைப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் தனியாக சிறைச்சாலையில், ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே அவங்க இருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலையின் அனுபவமாக இருந்தாலும், ஆமென், அவர்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் அசைந்தது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அந்த இடத்துல அவர் இறங்கினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எங்கே ஒருமனப்பட்டாலும் தேவன் நம் மத்தியில் இறங்கி வருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நான் கூப்பிடுகிறேன்,
என் தேவன் என் அருகில் இருந்து என் சத்தத்தை கேட்கிறார். அவர் எனக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர் என்று நம்ம என்ன செய்யணும்? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம். அப்போது சமீபமாக இருக்கும் பொழுது நம்ம இன்னும் சத்தமாய் அவரை என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நம்ம கூப்பிடும் பொழுது, நம்ம ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் வந்துடுறாரு. ஆனால் அவரை நிறைய பேர் கூப்பிடாம, வாயை திறந்து கூப்பிடாம, வாயை திறந்து அறிக்கையிடாம என்ன செஞ்சிடறாங்க? அந்த கிருபையை நஷ்டப்படுத்திடுறாங்க. எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. எத்தனையோ தேவங்கள் அவர்கள் கூப்பிடும் பொழுது அவர்கள் அருகில் வருகிறது இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கும் பொழுது சர்வ வல்லமை உள்ளவர் நம்ம அருகில் இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார். ஆனால் அவரை சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டு அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை என்ன செய்யுங்க? தேடுங்கள். தேடும் பொழுது அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். எப்பெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ, ஆராதனை, ஜெபம், காரியங்கள் இருக்கிறதோ, அப்பெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? தேடுங்க. தேடும் பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு சமீபமாக இருப்பார். சமீபமாக இருக்கும் பொழுது நீ சப்தமிட்டு அவரை கூப்பிட்டு உன் காரியத்தை நீ என்ன செஞ்சுக்கோ? வாய்க்க பண்ணிக்கோ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். அதுதான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் முடிவு பரிய, நான் மரித்தேன், உயிர்த்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். ஆமென். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். மூன்றாவதாக, அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை தப்புவிப்பார். அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அப்படி என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஆமென். அவர் தப்புவிக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மை விடுவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். 50வது சங்கீதம் 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உன் ஆபத்து நேரத்திலெல்லாம், உன் தேவை நேரத்திலெல்லாம் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நீ என்ன செய்வா? மகிமைப்படுத்துவாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம்மளை விடுவிப்பார். நம்ம பார்த்தோம்ல, ஆமென். அன்றைக்கு யூத ஜனங்கள் எல்லாரும், அவர்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அவர்கள் அழிக்கப்பட போகிறார்கள், சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தர் அவர்களை விடுவித்தார், அவர்களை ரட்சித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 18ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆமென். என்னை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கலாம். ஆமென். எனக்கு ஆபத்து இருக்கலாம். ஆமாம். இந்த சூழ்நிலையில் நான் தப்பித்து கொள்கிறதற்கு வழியை நான் தேட மாட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென். என் பலத்தினால நான் உங்களை எதிர்த்து நிற்பேன் நான் சொல்ல மாட்டேன், கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. எவ்வளோதான் பயன்படுத்தட்டும், எவ்வளோதான் மரண கட்டுகள் நம்மளை சூழ்ந்திருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு மொர்தெக்காயை மரண கட்டுகள் சூழ்ந்திருந்தது. ஆமாம், அவன் வீட்டில் ஒரு தூக்கு மேடை என்ன செய்து வச்சிருந்தான், இவனுக்கு செய்து வச்சிருந்தான். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் சத்துருவின் கையிலிருந்து அவனை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் விடுவிக்க, நம்மை தப்புவிக்க அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. இதில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் நமக்கு நேரம் இல்லாதனால நம்ம துரிதமாய் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஆபத்து இருந்தாலும் நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன், மரண
படுக்கையிலும் ஆபத்து நேரத்திலும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட. ஆமென். சில வியாதிகள் நம்மளை மரணத்துக்கு ஏதுவாய் கொண்டு போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 38ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு அவன் படுத்திருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி போய் உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து, கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்வார்னு சொன்னோன்னே அவன் சுவர் புறமாய் திரும்பி அவன் அழுதான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஜெபித்தான், அவன் கெஞ்சினான், கதறினான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்தில், நம்மளுடைய இயலாமையில் நம்ம கூப்பிடுகிற வேளையில் கர்த்தர் நம்மளை விடுவிக்க, சுகப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான்காவதாக கர்த்தர் அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவனை கனப்படுத்துவேன். 91ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவனை நான் என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற தெய்வம், கனப்படுத்துகிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனுக்காக நாம் நிற்கும் பொழுது, அவர் என்னை விடுவிக்க வல்லவர் என்று நான் நம்பும் பொழுது, ஆமென். எஸ்தர் ராஜாத்தி, இந்த காரியத்தை நான் இன்னைக்கு காலையில் அதிகமாக நான் தியானித்தேன், அதனால தான் நான் சொல்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி, அவள் நான் ராஜாத்தி, என்னுடைய அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது நான் ராஜாவை என்ன செய்ய கூல் பண்ணி நான் இந்த காரியத்தை மாற்றுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அவள் சொல்லலை. அவள் ராஜாவுடைய காரியத்தையே அவள் நம்பலை. அவள் சொல்கிறா, நீரும் யூத ஜனங்கள் எல்லாரும் போய் என்ன செய்யுங்க? புசியாமலும் குடியாமலும் உபவாசித்திருங்க. நான் ராஜ சமூகத்தில் போய் நான் நிற்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவிடத்திலிருந்து தயவு கிடைக்குன்னு அவளுக்கு 1% கூட நம்பிக்கை இல்லை. ஆனால் அவளுடைய நம்பிக்கை யார் மேலே இருந்ததுன்னா இஸ்ரவேலின் தேவன் மீது இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் மீது இருந்தது. அவள் இஸ்ரவேலின் தேவனை நம்பினாள். தானும் தன்னுடைய தாதிமாரும் கூட என்ன செய்தார்? உபவாசித்து அந்த காரியத்தை தேவனை தேடின பொழுது, ஆமென், தேவன் அவர்களை விடுவித்தது மாத்திரமல்ல, அவளையும் மொர்தெக்காயும் தேவன் கனப்படுத்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கனப்படுத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கனப்படுத்துவார். அவரை தேடுகிறவர்களை அவர் கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. என்றைக்கும் சத்துருக்களுக்கு முன்பதாக நம்மளை வெட்கப்படுத்த அவர் விட மாட்டார். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் அவர் கனப்படுத்துகிற தேவன், கனப்படுத்துகிற தேவன். தானியேலை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நம்ம பார்க்கும் பொழுது தேவனை இரவும் பகலும் தானியேல் தேடினவன். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஜனங்களுக்கு முன்பதாக அறிக்கையிட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நீர் நிறுத்தின இந்த பொற்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று வைராக்கியமாய் தேவனுக்காக அவர்கள் நின்றார்கள். ஆமென். அவர்கள் நின்றவர்களை தேவன் வெட்கப்படுத்தவில்லை, அவர்களை கனப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அவரை கூப்பிடும் பொழுது தேவன் நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில தேவன் நமக்கு செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம அறியாததும் நம்முடைய புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தானியேல் தான் ஞானிகளோடு அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே அவன் காத்து கிடந்து அவன் இரவு வேளையில் அவரை கூப்பிட்ட பொழுது தேவன் அவனுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அவர் நமக்கு எட்டாத பெரிய காரியங்களை தேவன் நமக்கு என்ன செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை கூப்பிடணும், அவரை தேடணும். ஆமென். அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கணும். தாவீது சத்துருக்களால் விரட்டப்பட்டான்.
ஒரு தெல்லுப்பூச்சி போல, ஒரு செத்த நாயை போல வனாந்தரத்தில் ஓடி திரிந்த ஒரு தாவீதை, அவருடைய சமூகத்தில் காத்து கிடக்கிறதே நான் நாடுவேன். ராப்பகலும் என் இருதயம் உம்மை நோக்கி வாஞ்சையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஆராதித்து கொண்டிருக்கிறவனுக்கு ஆண்டவர் மறைபொருட்களை வெளிப்படுத்தினார். அவனுடைய வீட்டினுடைய தூரத்து செய்தியை கேட்க பண்ணினார் என்று 1 நாளாகமம் 17வது அதிகாரத்தில் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவன் மீது வாஞ்சியாயிருந்து இரவும் பகலும் அவரை தேடுவோமானால், கூப்பிடுவோமானால், ஹல்லேலூயா, அவர் நம்ம வீட்டினுடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய தூரத்து செய்திகளை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வார். நமக்கு மறைவானது எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. இல்லாத மறைபொருட்களை எல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 6வதாக நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை நீடித்த நாட்களாய் நம்மை திருப்தியாய் தேவன் நடத்துவார். கூப்பிடுகிறவர்களை அவர் திருப்திப்படுத்துகிற தேவன். ஏதோ அறகுறையா ஆசீர்வாதித்து அவர்களை அனுப்பி விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. திருப்திப்படுத்துகிற தேவன். அன்றைக்கு ஆண்டவர் கல்யாண வீட்டில் இருக்கும் பொழுது திராட்சை ரசம் என்ன செய்தது, குறைவுபட்டோன்னே சீஷர் அங்கே இருந்த திருமண வீட்டார் என்ன செய்தாங்க, போய் மரியாள் இடத்துல போய் கேட்குறாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாள் இடத்துல போய் இந்த மாதிரி குறைப்பட்டது. அவரிடத்துல போய் கேட்ட பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க போய் ஆண்டவரிடத்துல கேட்டாங்க, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதனால அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு போய் சீஷர் இடத்துல சொல்கிறாங்க, நீ என்னையே கூப்பிடுறதுனால என்கிட்ட கேட்குறதுனால எந்த வித பயனும் இல்லை. நீங்கள் போய் அவரிடத்துல கூப்பிடுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. இந்த ஜனங்கள் அவரிடத்துல போனாங்க, அவரிடத்துல கேட்டாங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செய்தார், கற்சாடியை 6 கற்சாடியில் நீங்கள் என்ன செய்யுங்க, தண்ணீரினால் நிரப்புங்கன்னு சொல்லி அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார்கள். அது முந்தின ரசத்தை பார்க்கிலும் அது மதுரமுள்ளதாய் அது இருந்தது. திருப்தியாய் அவர்களை நடத்தினார். ஜனங்களை திருப்தியாய் அவர் போஷித்தார். தன்னுடைய வசனத்தை கொண்டு அவர் திருப்திப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவனை திருப்திப்படுத்த அவரால் முடியும், அவருடைய வார்த்தையினால திருப்திப்படுத்த முடியும். அவரை கூப்பிடுகிற வேளையிலே, அவரை தேடுகிற வேளையிலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய கிரியைகளினாலே நம்மை திருப்திப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 107ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுப்புத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஹல்லேலூயா. அவர் திருப்தியாக்குகிற தேவன், அவர் திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 7வதாக நாம் அவரை நோக்கி கூப்பிட்டார் நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார், நம்மளை ஸ்திரப்படுத்துவார், ஸ்டெடியா நிக்க பண்ணுவார், பழுகி பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். நாம் அவரை கூப்பிடும் பொழுது நம்மை அவர் ஸ்திரப்படுத்துவார். அன்றைக்கு யாக்கோபினுடைய இருதயம் பயப்பட்டு ஒரு ஸ்திரத்தன்மை இழந்து அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை தைரியப்படுத்தி அவனை ஸ்திரப்படுத்தினார் என்று நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய இருதயத்தை எல்லாம் ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. 10வது சங்கீதம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறவர், நீங்க அவருடைய இருதயத்தை நீங்க என்ன செய்வீங்க, ஸ்திரப்படுத்துவீர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். யாரெல்லாம் சிறுமைப்பட்டு இருக்கலாம்,
சிறுமைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை அவர் கேட்டு சிறுமைப்பட்டவருடைய இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவர் என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் புஸ்தகத்தில் சொல்றார், நான் உம்மை கூப்பிட்ட நேரத்தில், நான் கதறின நேரத்தில், நான் அழுத நேரத்தில், ஆபத்து என்னை சூழ்ந்திருந்த நேரத்தில், சத்துரு என்னை சூழ்ந்திருந்த நேரத்தில் நான் கூப்பிட்ட பொழுது நீர் என்னை அணுகி பயப்படாதே என்று. ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஏதோ ஒரு பயம் நமக்குள்ள இருக்கலாம். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே தேவன் நம்மை தைரியப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சித்து நம்மளை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாய் அந்த தகப்பனை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, ஆமென், என் பிள்ளைகளுக்கு நான் நன்மையானவர்களை கொடுக்காமல் இருப்பது அதிகம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற தெய்வம், நன்மைகளை கொடுக்கிற தெய்வம். ஆமென். நாம் இப்போ எழும்பி நின்று நாம் அவரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே நாங்கள் சத்தத்தை உயர்த்தி நாங்கள் உண்மை கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் சத்தத்தை உயர்த்தி நாங்கள் கூப்பிட போகிறோம் ஆண்டவரே. எங்கள் சத்தத்தை உயர்த்தி நாங்கள் கூப்பிட போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு பதில் செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுகிறவனுக்கு நீ பதில் கொடுக்கிற தேவன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இப்பொழுது உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே என் சத்தம் உடைய சந்நிதியில் வந்து எட்டட்டும் ஆண்டவரே. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், நான் சத்தமிட்டு கெஞ்சினேன் என்று சொல்லுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. நான் சத்தமிட்டு கூப்பிடணும், நம்ம சத்தமிட்டு கூப்பிடணும், உண்மையாய் அவரை கூப்பிடணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்ம உண்மையாய் அவரை கூப்பிடும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற அறிவோடு கர்த்தருக்கு பயந்த பயத்தோடு அவரை என்ன செய்யணும்? கூப்பிடணும். இரவும் பகலும் நாம் அவரை கூப்பிடணும். சோர்ந்து போகாமல் அவரை கூப்பிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம கூப்பிடும் பொழுதெல்லாம் தேவன் நமக்கு அவர் சமீபமாய் அவர் இருக்கிறார். நமக்கு அவர் உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை தப்புவிக்கிற தேவன், நம்மை கனப்படுத்துகிற தேவன், நம்மை திருப்தியாக்குகிற தேவன், நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன், நம்மளை பழுகி பெருக பண்ணுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், அவர் என்னுடைய தேவன். எத்தனை பேர் அறிக்கையிட முடியும்? இவர் என்னுடைய தேவன். இந்த தெய்வத்தை நான் கூப்பிடுகிறேன். அவர் எனக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் எனக்கு கொடுத்திருக்கும் பொழுது நான் கூப்பிடாமல் இருப்பேனோ? என் தகப்பனை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை விடுவிக்கிறவரை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு பதில் தருகிறவரை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறார். ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்குகிறீரா ராஜா, நீர் இறங்குகிறீரே, என் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறீரே, அதற்காக நாங்க உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்க ஆபத்துல நாங்க கூப்பிடும் பொழுது எங்களை நீங்க விடுவிக்கிறீங்க ராஜா.
ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, உம்மை நாங்கள் இந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இனி நீங்க கொடுக்க போகிற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க இப்பொழுது சத்தமிட்டு கூறின ஒவ்வொரு வார்த்தையும் இந்த இடத்துல ஆண்டவரே பலன் நிறைவேறும்படியா நான் ஜெபிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, எரேமியா 33:3 நீங்க சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்ற வேத வசனம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்ற வேத வசனம், அறிவிப்பேன் என்ற வேத வசனம் இந்த ஜனங்கள் மத்தியில் நிறைவேறட்டும். தேவ கிருபை இருக்கட்டும். ஆமென். இவர்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் உடைய செவிகள் திறந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் சமீபமாக இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இவர்களுக்காக காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இப்பொழுது கூட நாங்கள் பரிசுத்த பந்திக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் நீதிமான்கள் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்க சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் காதுகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் உதடுகளை என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தத்தோடு ஆண்டவரே இந்த பந்தியில பங்கெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்க வஞ்சிக்கப்படக்கூடாது ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க கண்ணிக்கு தப்ப எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.